எதுக்கு கை தட்டுறேன்னு பார்த்தீங்களா? உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான், உங்களை பாராட்டுவதற்காகத்தான். அடுத்தவங்கள பாராட்டணும்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி கைதட்டுதல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த கைதட்டுதலால் பல நன்மைகள் நம்ம உடலுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பலவிதமான மருத்துவ நன்மைகள் ஏற்படும். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கைதட்டுதல் ஒரு தெரப்பி, அதாவது கிளாப்பிங் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கைதட்டும் பொழுது ஒருத்தருக்கு பாராட்டுதல் மட்டுமல்ல, நம்ம உடலுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது. ஸோ இதை எப்படி தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை நேரம் பெட்டர். அதாவது காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கில் போயோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெட்ட வெளியிலையோ அல்லது மொட்டை மாடியிலையோ சுத்தமான காற்று உள்ள இடத்தில் இந்த கைதட்டுதல் பயிற்சி செய்வது மிக சிறந்ததாகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு மஸ்டர்ட் ஆயில் அல்லது கோகோனட் ஆயில், இந்த மஸ்டர்ட் ஆயில் கோகோனட் ஆயில் ரெண்டையுமே கலந்தும் பயன்படுத்தலாம். ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கைகளில் தேய்ச்சிக்கலாம். அது தேய்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அல்லது இந்த ரெண்டு ஆயில் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் இருந்தாலும் அந்த ஆயிலை நீங்கள் கைகளில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த கைதட்டுதல் செய்யும் பொழுது அந்த கையில் இருக்கக்கூடிய எண்ணெய் அது ரொம்ப ஈஸியாக உறிஞ்சக்கூடிய தன்மையை கொண்டது தான் நம்ம உடல். அது நல்லா உள்ளே போகும்பொழுது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த கைகள், இந்த பாம்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே சுஜோக்கில் நம்ம உடலின் உறுப்புகளின் ஒரு அங்கமாகும். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடக்க புள்ளியோ அல்லது முடிச்சோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உடலினுடைய ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம கைதட்டும் பொழுது ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இதை நம்ம தூண்டி விடுகிறோம். தூண்டி விடுவதால் அந்த உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளும் சிறந்த முறையில் செயலாற்ற இந்த கைதட்டல் பயிற்சி ஒரு சிறந்த முக்கியமான ஒரு நன்மையை தருகிறது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன். இந்த கைதட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டமானது சீராக எல்லா உறுப்புகளுக்கும் சென்று அடைகிறது. ஸோ எல்லாம் சென்று அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் கிடைக்கும் பொழுதே நம்ம உடலின் உறுப்புகள் எல்லா விதமான ஒரு ஆரோக்கிய நன்மைகளை அடைகிறது. ஸோ இது எவ்வளோ நேரம் நம்ம கை தட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 30 மினிட்ஸ். காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் இந்த கைதட்டல் பயிற்சியை செஞ்சுட்டு வரலாம். இது செய்யும் பொழுது அதாவது மூச்சு பயிற்சியும் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில் நிற்கிறதுனால நிறைய ஆக்சிஜன் நம்ம உடலுக்கு செல்வதால் இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாகும். ஆஸ்துமா இருக்கிறவங்க நல்ல மூச்சை இழுத்து வெளியே விட்டு கொண்டே இந்த கைதட்டல் பயிற்சியை செய்யும் பொழுது இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் தீருவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம மூச்சு, அதாவது இந்த மூச்சு எடுப்பதில் சிரமம் அல்லது மூச்சு பிடித்து கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கைதட்டல் பயிற்சி ஒரு சிறந்த ரெமெடியாக இருக்கும். இந்த கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அக்குப்ரெஷர் பாயிண்ட், நம்ம ஒவ்வொரு புள்ளிகள், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். அதனால் அந்த பாயிண்ட்ஸு, அந்த உறுப்புகள் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி சிறந்த முறையில் அதனுடைய செயலாற்றுவதற்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி தான் பெயின், இந்த எந்த வலிகள் இருந்தாலும் இந்த கைதட்டுதல் பயிற்சி ஒரு சிறந்த வலி நிவாரணியாக்கும். அதாவது உங்களுடைய பேக் பெயின் இருக்கட்டும், ஜாயின்ட் பெயின் இருக்கட்டும், ஷோல்டரில் பெயினாக இருக்கட்டும், முட்டியில் நீ பெயினாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த பயிற்சி தொடர்ந்து, அதாவது நம்ம ஒரே ஒரு தப்பு என்ன செய்கிறோம்னா, ஒரே நாள் செஞ்சுட்டு அதில் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கிறத விட தொடர்ந்து நீங்கள் ஒரு 15-20 நாள் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வரும்பொழுது மிக சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த கைதட்டல் பயிற்சியானது நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து சிறந்த முறையில் ஜீரணமாவதற்கும் மிக உதவியாக இருக்கும். பிளட் ப்ரெஷர், தொடர்ந்து இந்த பயிற்சி செய்து வருவதால் அதிக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நார்மல் அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணி நார்மல் பிபியாக கொண்டு வருவதற்கும் இந்த ஒரு கைதட்டல் பயிற்சி ஒரு சிறந்த ரெமெடியாக இருக்கும். மூளைக்கு, அதாவது மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போவதால் நல்ல மெமோரி பெறுவதற்கும். அதே போல் தான் இது சில்ட்ரன்ஸ், இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கைதட்டல் பழக்கத்தை நீங்கள் நல்லா கற்றுக் கொடுக்கணும். அவங்க இந்த பழக்கத்தை, இந்த கைதட்டல் பயிற்சியை சிறந்த முறையில் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அவங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எழுதக்கூடிய விஷயத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகட்டும் அல்லது மெமோரி பவர் ஆகட்டும், படிப்பில் ஆர்வம் இல்லாத குழந்தைகளாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு ரெமெடியை இது வேலை செய்யும்.
அவங்க நல்லா படிக்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்க தானாகவே நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராது, அவங்களுக்கு பிரெயின் மெமோரி அதிகமாகி படிப்பில் வந்து ஒரு கவனம் செலுத்தப்படும். நல்ல வந்து படிப்பு அவங்களுக்கு வரும். படிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகள், வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகிறாங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்கள் குழந்தைகள் காண்பார்கள். தொடர்ந்து 30 நிமிடம் இந்த கைதட்டல் பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது டயபெட்டிக் மெல்லிட்டஸ், இதோட வந்து சுகர் அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் வந்து குறைகிறது. அதே போல் தான் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்து இந்த கைதட்டல் பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சியாகும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி நல்ல தூக்கத்தை கொடுக்க வைக்கிறது. தூக்கமின்மை, அதாவது இன்சோம்னியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி சிறந்த பயிற்சி. அதே போல் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி செய்து, இந்த கைதட்டல் பயிற்சியும் செய்து, இந்த நகத்தை இந்த மாதிரி ஒரு இந்த பயிற்சியை வந்துட்டு ஜிங்வெல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நகத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தேய்த்து விடும் பொழுதும் இந்த ஹேர் ப்ராப்ளம் கண்களுக்கு உண்டான ஒரு பயிற்சியாகும். நல்ல கண்களுக்கு வந்துட்டு நல்ல ஒளியை கொடுக்கறது, கண்களில் வந்து ஏற்படக்கூடிய அந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கும் வந்து இது சிறந்த ரெமெடியாக இருக்கும். ஹேர் ஃபாலுக்கும் வந்து ஒரு சிறந்த ரெமெடியாக வேலை செய்யும். நீங்கள் நீண்ட நேரம் வந்து ஏசியில் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் வந்து இந்த கிளாப்பிங் பயிற்சி செஞ்சுட்டு வரணும். ஏன்னா அந்த ஏசியில் அதிக நேரம் இருப்பவங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன், வெளியில் இருக்கக்கூடிய கோல்டுனால அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக நடக்காது. அவங்க வந்து இந்த பயிற்சி செய்து வரும் பொழுது நல்ல பிளட் சர்க்குலேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். உடல் முழுவதும் வந்து எல்லா ஆர்கனுக்கும் வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறும். நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ரிசெப்டர்ஸ், அதாவது இந்த ஏற்பிகள் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஒரு குட் சிக்னலை வந்து நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். அந்த சிக்னல்னால் நம்மளுக்கு நிறைய அந்த என்டார்ஃபின் வந்து ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த என்டார்ஃபான் வந்துட்டு அதிகமாக சுரப்பதால் நம்ம உடல் வந்து ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷத்தை அடைகிறது. இந்த ஜாய்னஸ், இந்த ஹாப்பினஸ் உடலுக்கு வந்தாவே ஆரோக்கியம் வந்து மிக சுலபமாக உங்களுக்கு வந்துவிடும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், ஹாப்பினஸ் வந்து அதிகமாகும். அடுத்தவங்களை வந்து கூடியதும் வந்து இந்த கைதட்டலாகும். வெகு சுலபமாக காசு பணம் எதுவுமே செலவு செய்யாமல் மிக சுலபமாக வந்து நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். மொட்டை மாடியோ அல்லது பார்க்கோ, வெட்ட வெளியில் காற்றோட்டம் உள்ள இடத்துல வந்து இந்த பயிற்சியை நீங்கள் எண்ணெய் தேய்த்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் உடல் நலம் மிக அருமையாக பாதுகாக்கும். ஆரோக்கியம் என்பது உங்கள் கைகளில் இருக்கிறது. அதனால் இந்த கைகளை தட்டி உங்கள் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் வந்து நன்மையை தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.